வணக்கம் நண்பர்களே. அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி அமைந்திருக்கிறது. அது வெளிப்படையாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் செய்தியாளர் சந்திப்பில் அமித்ஷா சென்னை வந்திருந்தபோது அறிவித்து விட்டார். எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு கிடையாது என்று அதிமுக திட்டவட்டமாக அறிவித்து விட்டது. இந்த திட்டவட்டமாக அறிவித்த பின்பும் இந்த கூட்டணி தொடருமா என்ற சந்தேகம், பலத்த சந்தேகம் எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கிறது, வாக்காளர்கள் மத்தியில் இருக்கிறது. இப்படி ஒரு பொருந்தா கூட்டணியை வைத்துக்கொண்டு யாருக்கு நாம் வாக்களித்தால் இவர்கள் உறுதியான நிலையான ஆட்சி தருவார்கள் என்று ஒரு சந்தேகமும் எழுகிறது. ஒரு அரசியல் கட்டமைப்பு உள்ள ஒரு நாட்டில் 2 அரசியல் கட்சிகள் சேர்வோம் என்று இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்போம் என்று முடிவெடுத்த பின்பு நான் ஆட்சியில் பங்கு தரமாட்டேன் என்று சொல்வது அத்தனை ஒரு நல்ல விஷயமாக, ஒரு கூட்டணிக்கு ஆரோக்கியமான விஷயமாக கருத முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்றால், நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்கிற தாவேக, அதற்கென்று எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அவர்களாக ஒரு விளம்பர யுக்திகளின் மூலமாக தாவேக தங்களை ஒரு அரசியல் கட்சியாக நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய, அவருடைய ரசிகர்கள் வேண்டுமானால் அவரை பார்ப்பதற்காக மாநாட்டில் கூடுவார்கள். அதை வைத்து கொண்டெல்லாம் கணக்கு போடுகிறார்கள். தட்ஸ் ஆர் இல்யூஷன்ஸ். அந்த இல்யூஷன்ஸ், அதாவது ஒன்றுமில்லாதவற்றை இருப்பதாக காட்டும் அந்த உருவ அமைப்பு இல்லாத ஒரு பொய் உருவங்களை வைத்து கொண்டு தான் தாவேகா ஓடுகிறது. இருப்பினும் பாஜக இந்த நடிகர் என்ற இமேஜை பயன்படுத்தி நாம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பெறலாமா என்ற முயற்சியில் பாஜக இருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. அப்படி வரும்பொழுது தாவேகாவினுடைய தேர்தல் நிபந்தனைகளாக நாம் அறிவது, விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 5 வருட ஆட்சி என்றால் 2.5 வருடங்கள் அவர் முதலமைச்சராக இருப்பார். மீதி 2.5 வருடங்கள் கூட்டணி இருக்கும் கட்சி, அந்த கட்சியினுடைய வேட்பாளர் முதல்வராக இருக்கட்டும் என்று ஒரு நிபந்தனை இடுகிறது. இது புதிய கட்சி என்பதால் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் நாம் பலவீனமாகி விடுவோமோ என்று எல்லாம் பின்வாங்கிறார்கள். ஆனால் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருக்கக்கூடிய பாஜக இந்த வாய்ப்பினை பயன்படுத்த நினைப்பதாக செய்திகள் வெளியாகிறது. என்ன, பாதி வருடம், அதாவது 5 வருடத்தில் பாதி, 2.5 வருடம் நயினா நாகேந்திரன் அல்லது பாஜக தலைவராக வரக்கூடியவர் முதல்வராக இருக்கட்டும், மீதி வருடங்கள் விஜய் முதல்வராக இருக்கட்டும், கூட்டணியிலும் அமைச்சர் பதவியில் கொடுப்போம் என்று ஒரு ஒப்பந்தத்தை நோக்கி நகர்வதாக செய்திகள் வெளியாகிறது. இது உண்மையா? இப்படி ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தி தேர்தல் கூட்டணியை பாஜகவும் தாவேகாவும் ஏற்படுத்தினால் தேர்தலில் வெற்றி பெறுவார்களா? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னோடய பதிவுகள் சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.